உதயநிதி ஒரு பொம்மை, அவன் ஒண்ணுக்கு உதவாது. ஸ்டாலின் ஒரு பொம்மை தான். சொன்ன மாதிரி விஜய் செஞ்சாரா? அது சொன்ன மாதிரி செய்யணும்ல. 2 அதிமுக காரன்னு அறத்திட்ட முழுத்திட்ட முக்காத்திட்டு. கடந்த ஆட்சி பூரா கொள்ளடிக்கிறாச்சு. எங்க பார்த்தாலும் செம்மண் கொள்ளை, திருடன், காப்பொன்குடி. திடீர்னு முதலமைச்சராக இருந்தவரே தோத்த உடனே அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்கள வாழ்த்துறாங்களோ இல்லையோ, எங்கே பார்த்தாலும் கதறிக்கிட்டே இருக்காங்க. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும்னு திமுக காரங்க எல்லாம் சொல்றாங்க. இதுல கட்சி தலைவர் உள்பட எல்லாருமே சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சி கவுறதுன்றது அது நடக்கிறதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது. 6 மாசத்துல கவுக்குற ஆட்சியெல்லாம் கிடையாது. ஆட்சியெல்லாம் நடந்துதான் இருக்கும். ஸ்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். மேபி எம்எல்ஏ மாற்றுவாங்க, கொலாபரேஷன் வரும், மறுபடியும் டைப் எல்லாம் நடக்குமே தவிர ஆட்சியெல்லாம் கவராது. அது பார்த்து போயிட்டு தான் இருக்கும். மக்களுக்கு ஏத்த அப்படி இந்த ஆட்சி அமைந்திருக்கா இல்ல நல்லது பண்றாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுது? இனிமேதான் அது தெரியும். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, போகதான் எல்லாமே தெரியும். அமைச்சிருக்கடான்னு சொல்ல முடியாது. எதுவுமே நம்ம இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் டைம் இருக்குல்ல. ஒரே நாள் எல்லாருமே எல்லா வேலையும் கத்துக்க முடியாது. டைம் எடுக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். வணக்கம். கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பேசுகிறேன், பாய் பேசுகிறேன், செயலாளராக பேசுகிறேன் மார்க்கெட்டில். நான் என்ன சொல்கிறேன், திமுக எந்த கட்சியும் தானே யார் நல்லது பண்ணுறாங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ சொன்ன மாதிரி விஜய் செஞ்சாரா? அது சொன்ன மாதிரி செய்யணும்ல. அது என்ன கஷ்டம் தானே செஞ்சாலும் அவர் வீட்டில் பணம் கொடுக்க போகிறதில்ல, மற்ற யாரதோ ஜனங்கள்தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து திமுக வந்து நல்லதான் செஞ்சு, இந்த போன வருஷம்லாம் நல்லது செஞ்சுருந்தாங்க, நல்லா போயிருந்தது. அவர் இப்போ வந்திருந்தா ஜெயிச்சிருந்தா உண்மை சூப்பராக நல்லா செஞ்சுருப்பாரு. இப்போ விஜய் வந்துக்கிறாரு, ஆனால் ஆட்சி பற்றி தெரியாது. சொன்னார் சிலிண்டர் தர 2500 தர, இதெல்லாம் எதுவுமே வந்ததில்லை. என்ன பண்ணுறாரு, காலைல ஆஃபீஸுக்கு வர்றாரு, 4 மணி ஆனால் போயிடுறாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சால் தானே. யார் வந்தாலும் நல்லது செய்ய போகிறது இல்லை. ஜனங்க வெறுத்துட்டாங்க. முதல்ல விஜய் வந்தால் நல்லது செய்வார், அண்ணன் வந்தால் நல்லா செய்வார், தம்பி வந்தால் செய்வார் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து ரொம்ப பாராட்டினாங்க. சரி வரட்டுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு? ஒன்றுமே பண்ணலையா? கற்பழிப்பு தானே ஜாஸ்தியாக இருக்குது. 3 வயசு பொண்ணை எத்தனை பேருக்கு எடுத்துக்கிறான், 12 வயசு பொண்ணை எத்தனை பேருக்கு எடுத்துக்கிறான். இது மாதிரி கற்பழிப்பு ஜாஸ்தி தான் இருக்குது. ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சுக்கிறாங்களா யார் வந்தாலும்? திமுக கட்சி எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது ஆமாம், அவங்க ஆட்சியில் எவ்வளோ பரவாயில்ல. இவர் ஆட்சியில் தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ண போகிறார்? வந்து 6 மாதம் வந்து கவுந்துருன்றாங்க, 7 மாதம் வந்து எப்போ கவுந்தாலும் இருந்ததே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். திமுக ஏதோ ஒரு பொருள் கொடுத்தா ஓடி வந்துடுறாங்க. அவ்வளோ பரவாயில்ல, அவ்வளோ பரவாயில்லைங்க. ரோடு போடுறாங்க, விஜயத்தை அவங்க இது ஆட்சியில் நல்லா தான் செஞ்சுன்னுக்கிறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனங்க வந்து இது நம்ம விஜய் சார் வந்து முதலமைச்சர் வந்து இந்த பசங்களை இது பண்ணி கவர் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாரு. வேற என்ன திமுக வந்து அடிக்கிறதுக்காக? ஏன்னா எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. ஆனால் இவ்வளோ சைலண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி கூட பிடிச்சிருக்கலாங்க. வேணான்னு சொல்லி ஒரு இதாக வந்து கௌரவமாக இருக்குன்னு சொல்லி வேணான்னு விட்டாங்க. ஆமாம், எவ்வளோ 95% திமுக தான் ஜனங்க விரும்புகிறாங்க. ஆனால் விஜய் வந்து எப்படியோ கவுத்துட்டாங்க. அந்த விசில் கொடுத்து பசங்களை ஏமாற்றி எல்லாம் ஏமாத்திட்டாங்க. அவனுங்களுக்கு வேலை வேணும் இல்ல, திமுக காரனுக்கு வேலை வேணும் இல்ல. அவன் என்னைக்கு சொன்னான் 200 சீட்டு நான் தான் வருவேன்னு சொன்னான். 200 சீட்டு நான் தான் வருவேன்னு சொன்னான். வந்தானா? இல்லை. அவன் என்னைக்குமே அது மாதிரி அவன் 2 அதிமுக காரனு திமுக காரனு 2 பேரும் அறத்திட்ட முழுத்திட்ட முக்காத்திட்டு பப்ளிக்கில் கூட போடு, தப்பு ஒன்றும் கிடையாது. இவன் ஜெயிச்சானா அவன் கம்முன்னு இருப்பான், அவன் ஜெயிச்சானா இவன் கம்முன்னு இருப்பான். ஏன்னா அவனுங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப தாவிக்காக்காரங்க முடியல. தாவிக்காக்கார உள்ள இருக்கிறதெல்லாம் குறைஞ்சி எடுக்கிறான். இவங்க நாடி நரம்பெல்லாம் இழுத்துருவான். புரியுது உனக்கு? எவன் என்னன்னா பண்ணுனான்னு நாடி நரம்பு எல்லாத்தையும் இழுத்துருவான். ஆனாலும் இவனுக்கு பயப்படுறானுங்க. நீ இடத்தேர்தல் வரப்போகுது, அதுல சீட்டு வந்துடும், எப்படி முடியும்? சரி, அவ்வளவுதான். வேற என்ன தப்பா தப்பா ரைட்? மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே இந்த தாவேக அரசு நிறைவேற்றுதா இல்ல நிறைவேற்ற மாதிரி இருக்கா? அவன் எல்லாமே கண்டினியூவா செய்வாயா, எவனும் செய்ய முடியாது. அருமையா செய்வான். வெளிநாடு மாதிரி கொண்டு போயிடுவான் நாட்டை வந்து அவங்ககிட்ட ஒரு 20 வருஷம் விட்டோம்னு வச்சுக்கா, நாட்டை வந்து ஃபாரின் மாதிரி ஆக்கிடுவான். அவர் ஒரு இருக்காரு திமுக காரரு, அவர்கிட்ட போய் பேசு. ஏன்னா
அறத்திட முழுத்திட முக்காத்திட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் சேர்ந்தது அவள்கிட்ட. இல்ல இப்போ இந்த மார்க்கெட், இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை என்ன டெவலப்மெண்ட் எது கொண்டு போவாரா முதல்வர் விஜய்? அது நமக்கு என்ன தெரியும்? அது அரசாங்கத்துல என்ன பண்றாங்க இது பண்றாங்க நமக்கு தெரியாது. நம்ம அந்த அளவு சொல்றேன். தாவிக்காரன் நல்ல முறையில விஜய் நல்ல முறையில் நாட முன்னேற்றத்துக்கு கொண்டு போவார். அவ்வளவு சொல்றேன். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். எதுவுமே குறை சொல்ல முடியாது. இவனுக்கு தலைகள் உருண்டா கூட கதை நடக்காது. ஸ்டாலின் மகனுக்கு எப்படியாவது வாய் கொடுத்துடலான்னு நினைக்கிறான். அவன் ஏற்கனவே தக்கூரி. யாரு? ஸ்டாலினுக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்ல. ஏற்கனவே முட்டையை தூக்கிட்டு வந்தான் காட்டுனா மக்களுக்கு. நீட்டை நான் ஒழிக்கிறேன்னு சொன்னா, பிறகு செங்கலை தூக்கிட்டு வந்தான். இப்பவும் நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவன் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி. யாரு? எல்லாத்துக்கும் எல்லா வசதி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசதி. என்ன சொல்லுது? உதயநிதி ஒரு பொம்மை, அவன் ஒண்ணுக்கு உதவாது. ஸ்டாலினும் ஒரு பொம்மை தான். ஸ்டாலின் பொம்மையா இருந்ததுனாலதான் அவர் 2 தொகுதியில ஏமாந்துருக்காரு. புரிதவனுக்கு குளத்தூர்ல ஸ்டாலின் ஒரு பொம்மை, அது கூட சேர்ந்தது உதயநிதி வெறும் பொம்மை, மண் செவரு மாதிரி. போதுமா? போடு மாட்டான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வர். அவர் எப்படி கவுந்துருவாரு? இவர் ஒரு சொன்னா கவுந்துட முடியுமா? வாய்ப்பே இல்லை. 200%. கடந்த ஆட்சி பூரா கொள்ளடிக்கிற ஆட்சி. எங்க பார்த்தாலும் செம்மண் கொள்ளை, திருடன் பொன்முடி, சேகர் பாபு அறநிலைத்துறையில் கொள்ளை, நாசர் பால்வளத்துறையில கொள்ளை. கடந்த ஆட்சி பூரா கொள்ளடிக்கிற ஆட்சி. இப்போ நடக்கிற ஆட்சி எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு 100 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட உடனே நீங்கள் எங்களை லஞ்சம் கேட்குறாங்கன்னு தெரிவித்தா அவங்களுக்கு நன்கொடை கொடுக்க சொல்லி முதல்வர் திட்ட ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ இருக்கிற முதல்வர் நல்லா அருமையாக பண்ணுறாரு. இது வரைக்கும் நல்லா பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நல்லா பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதானே அவங்களுக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. முதலமைச்சர் ஒரு 50 வருஷமாக கட்சியில் இருந்துட்டு இந்த மாதிரி தோக்காம சட்டசபைக்கு போயிட்டு திடீர்னு முதலமைச்சராக இருந்தவரே தோத்த உடனே அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்கள வாழ்த்துறாங்களோ இல்லையோ, எங்கே பார்த்தாலும் கதறிட்டே இருக்காங்க. அதை அதை பற்றி பேச ஒன்றும் இல்லை. அவங்க கதறினா கதறிட்டு போயிட்டே இருக்கட்டும். நிறையா பார்த்தாச்சு. 5 வருஷம் நீடிச்சு, இன்னும் 1 மாதம் நீடிக்க சொல்கிறாங்க. இனிமேல் விஜய் தான், இனிமேல் தளபதி தான், நிரந்தர முதலமைச்சர் அவர் தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த 6 மாசத்துல ஆட்சி கவிழ்னு சொல்றாங்க. அது வாய்ப்பே இல்லை. 6 மாசத்துல ஆட்சி கவிழ்றது வாய்ப்பே இல்லை. அப்படியே ரீ எலெக்ஷன் வந்தாலும் 200+ தொகுதி அடிப்பாங்களே தவிர தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாவேக்கா 6 மாதம் கவிழும் அப்படின்றதுல எனக்கு எந்த வித ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது. கவிழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்சி அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் மதிக்கிறாங்க, ஆட்சியை மதிக்கிறாங்க, பார்க்குறாங்க. மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்ட அத்தனை பேருமே பார்க்குறாங்க. சும்மா ஒரு வாய் பேச்சுக்கு பேசலாம், பேசுறதுக்கு எது இல்லை அப்படிங்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் பேசுறது அவங்களுடைய தோரணையாக இருக்கலாம். பேசாமல் எதுவும் பேசாமல் வர முடியாது இல்லை. அப்புறம் எதிர்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு அது கூட பேசலாம், அப்புறம் என்ன இருக்குது? இதை தான் முதல்ல சொன்னாங்க. நம்ம 6 மாதம் டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 6 மாதம் ஒரு அதில் பாதி கூட இல்லை. உட்காந்த உடனே ஏகப்பட்ட விமர்சனங்கள். அது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது தொடங்கிட்டு தான் இருக்குது. அது 6 மாதம் இல்லை, இந்த 5 வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த விமர்சனம் தொடர்ந்து தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் மக்கள் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அதில் எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. 6 மாதத்துக்குள்ளே ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. மக்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இதில் யாரையும் தப்பாலாம் சொல்ல கிடையாது. உண்மையை நடக்கிறத நார்மலாக சொல்கிறோம். ஒரு கட்சிக்காரன் அப்படின்றதுலாம் அது கிடையாது. பொதுவான ஒரு விஷயம் இது. சாதாரணமாக மக்களுக்கே தெரியும். சில இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போய் வைக்கிறதே தவறான விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது.
யாரு திமுக பார்த்தீங்களா? இல்ல ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலயும் சரி, கல்யாண ஃபங்க்ஷன்லயும் ஆமா. சரி, நிறையா வந்து அவங்க வந்து ஒரு அது எப்படி சொல்றது, அவங்களோட இதை பண்ணிட்டு வராங்கல்ல, விமர்சனம் பண்ணிட்டு வராங்கல்ல, அதை நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? யாரை பத்தினா? டிவி பத்தி அரசு 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா வைங்களா, இப்பதான் இப்ப என்ன ஒரு மாசமா வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆக போகுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏறிட்டு வந்துருக்குறாங்க. அதனால வைங்களா, ஆட்சி கவுராது. ஆனா மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, இப்படிதான் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. அதனால அவங்களுக்கே தெரியும் இவங்க எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு. அதனால கரெக்டா இருக்கும். டிவிக்கே தான், அது மாறாது. ஆனா வைங்களா, மக்கள் 40 வருஷம் 50 வருஷமா இதுல தான் இருக்கிறாங்க. ஒண்ணு ஏடிஎம்கே என்ன டிஎம்கே, இதுதான், மற்ற கட்சி எதுவுமே வரக்கூடாதுன்ட்டு அவங்க அப்பலேருந்து அவங்க அடக்குமுறை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப புதுசா ஒண்ணு வந்துருக்குன்னு வைங்களேன், திருப்பியும் அதே தான் இருக்கும்.